இன்றைக்கி கம்பு நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் இங்கே லோக்கலில் கிடைச்ச ஒரு பிராண்டோட கம்பு நூடுல்ஸ் பேக்கெட் தாங்க வாங்கியிருந்தேன். அதில் பின்னாடியே செய்முறை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். நல்லா வந்துச்சு. ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டாவே போதுங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள் 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். காய் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதுலேயே டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருப்பாங்கங்க. அது போட்டுமே கொஞ்சம் உப்பு காரம்லாம் பத்தாத மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருந்தேன். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு, காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருந்த நூடுல்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான கம்பு நூடுல்ஸ் ரெடி.